வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ பாவக்காய் வறுக்க போகிறேன். ஏற்கனவே பாவக்காய் தேங்காய் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ தேங்காய் போடாமல் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய், வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வெள்ளைப்பூண்டும் தட்டி போட்டிருக்கேன். இது ஈஸி ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது ஒரு கலர் கழுவிட்டு பாவக்காய் போட்டுக்கலாம். கலரிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். இது இப்படி நம்ம அப்பப்போ கலரிக்கிட்டே இருக்கணும். மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கினோன்னே காமிக்கிறேன் உங்களுக்கு. காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, வெந்துருச்சு. பாருங்கள், முக்கால்வாசி வெந்துருச்சு. தண்ணியே ஊற்ற வேண்டாம். மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம்னு மாறி மாறி நம்ம ஹீட்டை கூட்டி குறைச்சி வறுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் இதில் எண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இனிமேல் மூட வேண்டாம். அப்பப்போ கலரிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை. எவர் சில்வர் கடாய், அலுமினிய கடாயிலெல்லாம் வறுக்கக்கூடாது. இது இண்டோலிய கடாய் நான்ஸ்டிக் பேன், அதில் தான் நீங்கள் வறுக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, பாவக்காய் வறுவல் எடுத்து வச்சாச்சு. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.